வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனின் மற்றொரு வெற்றிகரமான துல்லிய தாக்குதல் ரஷ்ய S-300 வான் பாதுகாப்பு அமைப்பை வெற்றிகரமாக அளித்தது. இதன் மூலம் ரஷ்ய ராணுவத்தின் நீண்ட தூர சூட்டு வல மற்றும் தற்காலிகமாக ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தின் மீதான கட்டுப்பாட்டுக்கு மற்றொரு அடி விழுந்துள்ளதை குறிக்கிறது. உக்ரைனிய படைகள் ரஷ்ய ராணுவத்தால் தற்காலிகமாக ஆக்கிரமிக்கப்பட்ட சபோரிசியா பிராந்தியத்தில் ரஷ்ய ராணுவ சொத்துக்களுக்கு எதிராக உயர் துல்லியமான தாக்குதலை மேற்கொண்டன. நீண்ட தூர ஏவுகணை தாக்குதலின் விளைவாக ரஷ்ய படைகளுக்கு சொந்தமான S-300 தரையிலிருந்து வான் ஏவுகணைகளை ஏவும் வான் பாதுகாப்பு அமைப்பு முழுமையாக சிதறி எரிந்து அளிக்கப்பட்டது. S-300 அமைப்பை அளிப்பது உக்ரைன் ராணுவத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை குறிக்கிறது. இது உக்ரைனிய தற்காப்பு நிலைகள் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள பொதுமக்கள் உள்கட்டமைப்புகள் மீது நீண்ட தூர ஏவுகணைகள் தாக்குதல்களை நடத்தும் ரஷ்யாவின் திறனை குறைக்கிறது. S-300 உக்ரைனிய மக்களை அச்சுறுத்தும் எதிர் தாக்குதல் முயற்சிகளை தடுக்கவும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படும் முக்கிய ஆயுதம். S-300 அமைப்பு வான் பாதுகாப்புக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. ஆனால் ரஷ்ய ராணுவம் இதை உக்ரைனுக்குள் தரை தாக்குதல்களை நடத்தவும் பயன்படுத்துகின்றது. இந்த சமீபகால தாக்குதல் மீண்டும் உக்ரைனிய படைகளின் வளர்ந்து வரும் துல்லியம், செயல்திறன் மற்றும் உளவுத்துறை திறன்களை காட்டுகின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் நன்கு வேரூன்றிய ரஷ்ய ராணுவத்திற்கு எதிராக செயற்படுவதில் உள்ள சவால்கள் இருந்த போதிலும் உக்ரைன் தொடர்ந்து அதிக மதிப்புள்ள ரஷ்ய ராணுவ இலக்குகளை வெற்றிகரமாக அடையாளம் கண்டு அளிக்கின்றது. சோவியத் கால வான் பாதுகாப்பு தளமான S-300 அமைப்பு ரஷ்ய படைகளால் இன்னமும் பரவலாகவே பயன்படுத்தப்படுகின்றது. இது நடுத்தர முதல் நீண்ட தூர விமானங்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் இரண்டையும் குறிவைக்கும் திறன் கொண்டது. அதன் அழிவு எதிரி வான் பாதுகாப்பை பலவீனப்படுத்துவது மட்டுமல்லாமல் உக்ரைனின் சொந்த நீண்ட தூர ஏவுகணைகளில் இருந்து ரஷ்ய துருப்புகளை அதிக ஆபத்துக்கு ஆளாக்குகிறது. ரஷ்ய S-300 வான் பாதுகாப்பு அமைப்பை வெற்றிகரமாக அளிப்பதற்கு உக்ரைன் ராணுவம் எந்த ரக ஏவுகணைகளை பயன்படுத்தியது என்ற தகவல் வெளியிடப்படவில்லை. சில மேற்கு நாடுகள் தாம் உக்ரைனுக்கு கொடுக்கும் நீண்ட தூர வீச்சு ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள் தாக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் கொடுக்கின்றன. ஆனால் தாக்குதல் நடத்தப்பட்ட சபோரிசியா பிராந்தியம் ரஷ்ய ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு உக்ரைனின் பகுதி என்பதால் இது ரஷ்யாவுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல. அதே நேரத்தில் அமெரிக்கா சில ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுத்தது. ஆனால் அது என்ன ரக ஆயுதம் என்று வெளிப்படையாக கூறப்படவில்லை. அப்படி ஒரு ஆயுதம் S-300 வான் பாதுகாப்பு அமைப்பை அளித்திருக்கலாம். உக்ரைன் போருக்கு அடுத்த வாரம் ட்ரம்ப் ஒரு திருப்பத்தை கொடுக்க போகிறாரா? ஏனென்றால் புட்டினுக்கு அவர் விதித்த காலக்கெடு இந்த வாரத்துடன் முடிகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் போர் என்னுடைய போர் அல்ல, அது ஜோ பைடனின் போர் என்று 2 மாதங்களுக்கு முன் சொன்னார். இப்போது உக்ரைன் போர் ட்ரம்பின் போராக மாறிவிட்டது. அவரது பேச்சுக்களாலும் நடவடிக்கைகளாலும். உக்ரைன் போரை விளாடிமிர் புட்டின் தொடக்கி வைத்தார். ஜோ பைடன் அதை தடுக்கவில்லை. ஆனால் ட்ரம்ப் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் போராக மாறும் வாரம் இது. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த வெள்ளை மாளிகை எப்போதும் தேர்வுகளை அழைப்பதில்லை. சில தேர்வுகள் கேட்காமலே வெள்ளை மாளிகைக்குள் போய்விடும். அப்படித்தான் 2ஆம் உலக போருக்கு பின்னர் ஐரோப்பாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய மோதலான உக்ரைன் போரை தீர்க்க வேண்டிய பொறுப்பு ட்ரம்பின் தலையில் இப்போது வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு காரணம் வேறு யாருமில்லை, அவரேதான். ட்ரம்ப் போரை முற்றிலுமாக கைவிட்டிருக்கலாம் அல்லது ஒதுங்கி போயிருக்கலாம். அப்போது அது ஐரோப்பாவின் போராக மாறி இருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக அவர் உக்ரைன் போரை தனது ஆளுமையின் சக்தியை திணிக்க தேர்ந்தெடுத்தார். ஆரம்பத்தில் உக்ரைன் போரை 24 மணி நேரத்தில் முடிக்க முடியும் என்று மார்த்தட்டினார். பின்னர் கொஞ்சம் யோசித்து 100 நாட்கள் திருத்தப்பட்ட காலக்கெடு ஒன்றை கொடுத்தார். பின்னர் அவர் அந்த 2 நாடுகளின் தலைவர்களை வழிநடத்த முயன்றார். ஆரம்பத்தில் ரஷ்ய ஜனாதிபதியுடன் இணைந்தார். புட்டினின் கதைகளை எதிரொலித்தார். பின்னர் ஓவல் அலுவலகத்தில் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியை பகிரங்கமாக திட்டினார். அவர் தனது நேட்டோ கூட்டாளிகளை கடுமையாக தாக்கினார். ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்காக அதிக பணம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். ட்ரம்பை எதிர்பாராத விதத்தில் அதை அவர்கள் செய்தார்கள். பின்னர் ட்ரம்பின் ராஜதந்திரத்தின் கடுமையான முரட்டுத்தனம் கியரில் எகிறியது. இறுதியில் எதுவுமே நடக்கவில்லை. என்ஜின் சத்தம் பெரிதாக கேட்டாலும் வாகனம் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. ஆனால் கடந்த 15 நாட்களில் தான் ட்ரம்பின் முடிவுகளும் பேச்சுக்களும் உக்ரைன் போரை இப்போது அவருக்கு சொந்தமான ஒரு பிரச்சனையாக மாற்றியுள்ளன. புட்டின் அமைதியை விரும்பவில்லை என்பதை அவர் கண்டித்திருக்கிறார். உக்ரைனுக்கு அவசரமாக ஆயுதங்கள் தேவை என்பதை அவர் கண்டிருக்கிறார். அதற்கு அவர் உதவ முயன்றார், இருப்பினும் மந்தமான முறையில். முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதி டிமிட்ரி மெட்வெடேவின் வழக்கமான நிராகரிக்கப்பட்ட அணுசக்தி வாழ்வீச்சுக்கு பதிலடி கொடுக்கும் குறிப்பிடத்தக்க தேர்வை ட்ரம்ப் மேற்கொண்டார். ரஷ்யாவுக்கு அருகில் அமெரிக்க அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்துவது குறித்து கடுமையான அணுசக்தி அச்சுறுத்தல்களுடன் அதை செயல்படுத்தினார். ஒரு மாதத்திற்கு உக்ரைனுக்குள் ராணுவ உதவியை நிறுத்துவதிலிருந்து ரஷ்யாவுக்கு எதிராக அணுசக்தியை அச்சுறுத்தும் வரை ட்ரம்ப் எல்லா திசைகளிலும் ஓடி பார்த்தார்.
சமாதான ஒப்பந்தத்திற்கான டிரம்பின் குறைக்கப்பட்ட காலக்கெடு இந்த வாரம் வருவதால் மோதலின் மிகவும் விளைவு நிறைந்த முடிவை அவர் எடுக்க வேண்டும். ரஷ்யாவின் எரிசக்தி வாடிக்கையாளர்களுக்கு எதிராக 2ஆம் நிலை வரிகளை விதிக்கப் போகிறேன் என்று சொன்னதே ட்ரம்ப் தான். அதை அவர் விதிக்கிறாரா? அது உண்மையிலேயே ரஷ்யாவுக்கு தீங்கு விளைவிக்கிறதா? அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் பொருளாதார ரீதியாக சிறிது வலியை தாங்க வேண்டி இருக்கலாம், வலியை ஏற்படுத்தக்கூடும் என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா? இவ்வளவு கேள்விகளையும் எழ வைத்திருப்பது அவர் சமூக வலைதளத்தில் போட்ட பதிவுதான். அந்த நிமிடத்தில் அவர் ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டரை குடித்துவிட்டு அரை நிமிடம் யோசித்திருந்தால் குட்டையில் வீழ்ந்திருக்க மாட்டார். இந்தியா மற்றும் சீனா மீது கடுமையான 2ஆம் நிலை தடைகளை விதிப்பது உலகளாவிய எரிசக்தி சந்தையை உலுக்கக்கூடும். ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை லாபத்தில் விற்பனை செய்வதால் இந்தியா மீதான வரிகளை அதிகரிப்பதாக ட்ரம்ப் திங்கட்கிழமை பதிவிட்டார். மேலும் ரஷ்ய போர் இயந்திரத்தால் எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் என்பது இந்தியாவுக்கு கவலை இல்லை என்றார். இருப்பினும் புதிய நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை அவர் வழங்கவில்லை. ரஷ்யாவின் எரிசக்தி பொருட்களை வாங்குவதை நிறுத்த விரும்புகிறதா என்பதை இந்தியா பகிரங்கமாக தெளிவுபடுத்தவில்லை. சீனா ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிவாயுவை முழுமையாக நம்பியுள்ளது. மேலும் சீனா வாங்குவதை நிறுத்த முடியாது. மற்றொரு டாக்கோ தருணத்தை தவிர்க்க ட்ரம்ப் சில அசௌகரியங்களை ஏற்க வேண்டியிருக்கும். மேலும் சிறிது பின்வாங்க வேண்டியிருக்கும். டாக்கோ அல்லது TACO என்பது ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட் என்பதன் சுருக்கம். அதை செய்தால் ட்ரம்பின் கடந்த கால கதறல்களுக்கு அர்த்தமில்லாது போய்விடும். ஆனால் இந்த பின்வாங்கல் கூட போரில் அவர் தனது அழியாத முத்திரையை விட்டு சென்றுள்ளார் என்று அர்த்தம். அதாவது முன்னாள் அமெரிக்க ராஜாங்கத்துறை செயலாளர் கொலின் பவலின் வார்த்தைகளில் ஈராக் தொடர்பாக அமெரிக்கா அதை முறித்ததால் அவர்கள் அதை சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள். எந்த ஒரு பிரச்சனையிலும் அனைத்து முடிவுகளின் மையமாகவும் கவனத்தை ஈர்க்கும் மின்னல் கம்பியாகவும் இருக்க முயல்வது அவரது இயல்பில் உள்ளது. இதுவரையிலான ஒவ்வொரு திருப்பு முனையும் அவரது தனிப்பட்ட தேர்வு மற்றும் கற்பனையை சார்ந்த துரிதமான முடிவெடுத்தலால் வந்தது. இதனுடன் அமெரிக்க ஜனாதிபதி பதவியின் முக்கிய பாடம் வருகிறது. ட்ரம்ப் எந்த பிரச்சனைகளை தனது சொந்தமாக்கிக் கொள்கிறார்? அப்படியான ஒருவரால் எதை புறக்கணிக்க முடியும் என்பதை தேர்வு செய்ய முடியாது. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினர் என்றார் ட்ரம்ப். அதை நிராகரித்தது இந்தியா. தாய்லாந்து கம்போடியா போரை நிறுத்தினர் என்றார் ட்ரம்ப். அதை செய்தது மலேசியா. கொங்கோ ஜனநாயக குடியரசு ருவாண்டா போர் என்னால் நிறுத்தப்பட்டது என்றார். போர் நின்று விட்டதா என்று ஆச்சரியத்துடன் கேட்கின்றன அந்த இரு நாடுகளும். போர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று கூறுகிறார். ஆனால் அது மட்டும் போதாது. போர்களை நடத்தும் தரப்புகள் அனைத்தும் ட்ரம்புடன் ஒத்துழைக்க தயாராக இருக்க வேண்டும். மோதலை முடிவுக்கு கொண்டு வர அவர் விரும்பலாம் அல்லது வற்புறுத்தவோ முடியாது. அவர் துக்கப்படுவதாக கூறும் போர்க்கள மரணங்கள் வெகு தொலைவில் சேதத்தையும் துக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. இது கிரெம்ளினுக்கும் உக்ரைனிய சமூகத்தின் ஆன்மாவுக்கும் ஒரு இருத்தலியல் உயிர் வாழும் போராக மாறியுள்ளது. உக்ரைனியர்கள் இரவு விமான தாக்குதல் சைரன்கள் இல்லாமல் அமைதியாக வாழ விரும்புகிறார்கள். புட்டின் அமைதியை விரும்பவில்லை. அதற்கு பதிலாக அவரது சமீபகால அதிகபட்ச கோரிக்கைகள் உக்ரைனிய சரணடைதலுக்கு சமமானவை. இந்த சந்தில் வந்து நிற்கின்றார் ட்ரம்ப். இறுதியில் உக்ரைன் போர் ட்ரம்பின் போராக பார்க்கப்பட வேண்டும் என்பது ஒரு கடுமையான ஜதார்த்தத்தின் பிரதிபலிப்பாக மாறிவிட்டது. இதன் விளைவு அடுத்த தசாப்தத்தில் ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் சீன போர்க்குணத்தை வரையறுக்கிறது. சீனா அதை புரிந்து கொள்கிறது. ரஷ்யா வெற்றி பெற வேண்டும் என்று சீனா வெளிப்படையாகவே கூறுகிறது. இல்லாவிட்டால் அமெரிக்காவை தாம் தனியாக எதிர்கொள்ள வேண்டும் என்கிறது சீனா. ஐரோப்பா அதை புரிந்து கொள்கிறது. அமெரிக்காவில் தங்கியிராமல் தன்னை ஆயுதபாணியாக்கிக் கொள்கிறது. ட்ரம்ப் இதை புரிந்து கொண்டு அதை தொடர்ந்து வரும் விளைவுகளுடன் சங்கடமான கடுமையான முடிவுகளை ஏற்றுக்கொள்கிறாரா என்பதை வரும் வாரத்தில் அறிந்து கொள்ளலாம். இந்த வாரம் அவரது ரஷ்ய காலக்கெடு முடிகிறது.